மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய டெல்லி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். அவர் ஒரு தற்கூரி, ஒரு முட்டாள், அவர் தத்தி, அவர் புரியுது உங்களுக்கு. எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. முதல்ல நீ அதிகாரத்துக்கு வா, மக்கள்கிட்ட ஓட்ட வாங்க, முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சுக்காங்க. புதுச்சேரி, நீலாங்கரை, ஈசிஆர் ரோடு, அப்புறம் பீச் ரோடு, தமிழ்நாடு சட்டமன்றம், இவ்வளவுதான் தாவே காமி உலகம். மனைவிய ஒரு உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல ஒருத்தலஸ் சொல்றான். இவனை எந்த இடத்துல நான் கொண்டு வைக்கலாம்? எதை கொண்டு அடிக்கலாம் நான் கேட்கிறேன். துணிவு இல்ல, தைரியம் இல்ல, கோலை. நீ லீகலா 3 பொண்டாட்டி வச்சா எனக்கு பிரச்சனை இல்லையே. ஓகே ஃபைன், ஓகே விஜய், கேரி ஆன், ஆல் தி பெஸ்ட். நம்மளே போய் அந்த ரிசப்ஷன்ல திருப்பி கலந்துக்குவோம். 1000 கோடிகளை சம்பாதிக்கும் போது இவ்வளவு கூத்து பண்ற. அரசு கஜானாலாம் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? யாரு கூட நீ போவியே? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தேர்தல் அப்படிங்கறது இப்போ பெண்கள் வாக்கு அதை மையமா வச்சு போறத நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருமே பெண்களுக்கு அவங்கவுங்க சைட்ல இருந்து இந்த அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ திமுக அவங்க பெண்களுக்கான அறிவிப்புகள் பார்த்திருக்கோம். அந்த திட்டங்கள் அதிமுகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு மாற்றா வர அப்படின்னு சொன்ன விஜய் அதுல இருந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்குற அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க. மகளிர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அந்த தாவேக்காவோட வாக்குறுதிகள் எப்படி பாக்குறீங்க சார்? தாவேக்காவோட வாக்குறுதி என்பது மணல்ல கோட்டை கட்டுற மாதிரிதான். கடலால பெருசா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மணல் கோட்டை இடிஞ்சிரும். அந்த மாதிரி இப்ப விஜய் சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தற்கூரித்தனத்தின் உச்சமாவும், ஒரு மூடத்தனத்தின் வெளிப்பாடாவும், ஒரு தேவையில்லாத ஆணியா தான் நான் பாக்குறேன். அதுல எந்த புரட்சியும் ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப முதல்ல விஜய்க்கு தத்துவம், கொள்கை, கோட்பாடு, உண்மையிலேயே உன் தத்துவம் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியம் தானா? இல்ல அந்த நீ வச்சிருக்க 5-6 கொள்கை தலைவர்கள் அந்த கொள்கை தான் உங்களோட கொள்கையுமா? அப்புறம் உன்னுடைய தமிழ்நாட்டுடைய அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பொருளாதாரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிதிநிலை அறிக்கையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பட்ஜெட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டுடைய நில வளங்கள் பத்தி உனக்கு என்ன தெரியும்? கடன் சுமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பொருளாதார அந்த துறையை பத்தி, பொருளியல் துறையை பத்தி, சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்லயும் தமிழ்நாட்டை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிற? தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிஸ்கல் டெபிசிட், கடன் சுமையா இருக்கட்டும், எவ்வளவு கடன்களை நம்ம கட்டணும், எவ்வளவு கடன்கள் சுமை ஏறி இருக்குது, இந்த மாதிரியான தமிழ்நாட்டோட பட்ஜெட் மொத்தம் எவ்வளவு, எதை பத்தியுமே விஜய்க்கு தெரியாது. இல்ல பட்ஜெட் இப்போ சமீபத்துல தான் கேட்டேன் அப்படின்னு பேசியிருந்தேன். அதான் மேடம், சமீபத்துல தான் கேட்டிருப்ப. நீ தக்குறினாலும் சமீபத்துல தான் கேட்டிருப்ப. நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே தெரியாதுன்றதா அதுல தெரியுது. சமீபத்துல நான் பட்ஜெட்டை பத்தியே கேட்டேன்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியாது விஜய்க்கு தமிழ்நாட்டை பத்தி. புரியுது உங்களுக்கு? அதனால ஒண்ணும் இல்ல, விஜய்க்கு அரக்கோணமும் தெரியாது, கன்னியாகுமரியும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அரக்கோணம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விஜய்க்கு எந்த ஊரையாவது கேளுங்க, எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டோட எதுவுமே தெரியாது மேடம் அவருக்கு. தயவுசெய்து இதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு தற்கூரி, ஒரு முட்டாள், அவர் தத்தி, அவர் புரியுதா உங்களுக்கு. எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. பிலாசபிக்கல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல், தத்துவம், கொள்கை, கோட்பாடு, எந்த புண்ணாக்கும் கிடையாது. இந்த மாதிரி நபரை சொல்ற வாக்குறுதிகள் நம்ம நம்ப முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிறோம். ஏன்னா அதுவே போலியான வாக்குறுதிகள் தான். நான் 10,000 கொடுப்பேன், 2,500 கொடுப்பேன், நான் அது கொடுப்பேன், இது கொடுப்பேன் பேசுறது. இல்ல அப்ப யாரு கொடுக்குற வாக்குறுதிகள் தான் நீங்க? இல்ல மேடம், இவர் வாக்குறுதிகள் நீங்க நல்லா பாருங்க. நான் இவ்வளவு நகை கொடுப்பேன், இவ்வளவு சவரன் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், நான் ஸ்கூட்டி கொடுப்பேன், இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? கார் கொடுப்பேன் சொன்னாரா இல்லையா மேடம்? சொன்னாரா இல்லையா? இப்ப இதெல்லாம் எப்படியா முதல்ல கொடுக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் நான் பாக்குறேன். நீங்க யோசிச்சு பாருங்க மேடம், தங்க விக்கிற விலை என்ன? எப்படி தங்கத்தை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடியுமே தாலிக்கு தங்கம் திட்டம் எல்லாமே நடைமுறையில இருக்கு மேடம், அது இருக்கு. பட் இவரோட அந்த அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு. புரியுது உங்களுக்கு? நான் என்ன சொல்றதா இவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி நான் நிறைய திட்டங்களை சொல்றாரு. நடைமுறைக்கு சாத்தியமா நம்ம பாக்கணும். புரியுது உங்களுக்கு? அதான் சொல்றேன் மேடம், எதுவுமே தெரியாது மேடம். முதல்ல நீ அதிகாரத்துக்கு வா, மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கு, முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சு காமி, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு காமி. புரியுதா உங்களுக்கு? நீ முதல்ல டெபாசிட் வாங்க, முதல்ல நோட்டா நீ முந்து. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 5% 6% நீ முதல்ல கிராஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பேசு. நீ எடுத்த உடனே நீ பெரிய நீ என்ன சொல்றதா நீ அரசியல் அப்படியே முதிர்ச்சி அடைந்த ஒரு பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்து அப்படியே ஒரு ஓய்வு பெற்ற தலைவர் மாதிரி நீ பேசாத. அதுதான் நான் உன்கிட்ட சொல்ல வரேன். உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஜீரோன்றதை தயவுசெய்து ஒத்துக்கோ. நம்ம ஜீரோன்றதை ஒத்துக்கிட்டாதான் நம்ம கற்றுக்கொள்ள விரும்புவோம். வாழ்க்கையில பாடத்தை கத்துக்க விரும்புவோம். நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம அடிபட்டாவது மேல ஏறி வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற தன்மை எப்போ வரும்னா, தன்னை ஜீரோன்னு ஒத்துட்டாதான் வரும். இந்த நபர் எப்படின்னா 100ங்க நானு
என்கிட்ட கூட நீங்க வாங்க, யாரா இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு. இன்னும் இது அண்ணா கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாது, எம்ஜிஆர் பண்ணதில்ல, ஜெயலலிதா பண்ணதில்ல, பெரியார் பண்ணதில்ல, கலைஞர் பண்ணதில்ல, ஸ்டாலின் கூட இந்த மாதிரி பண்ணது இல்ல. நீ எதுக்கு இவ்வளவு பண்ற? உன்னை முதல்ல ஏன் நீ வந்து உன்னை பெரிய வந்து ஒரு அரசியல் ஞானி மாதிரியும் பெரிய அரசியல் பெரிய ராஜதந்திரி வித்தகர் மாதிரி ஏன் பண்ற? நீ முதல்ல நார்மலா இரு. நான் என்ன சொல்றேன்னா காம் டவுன்றான்ற மாதிரிதான். நீ முதல்ல நார்மலா இருடா, முதல்ல காம் டவுனா. உயிரை வாங்காத, உயிர்னு தான் நான் சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு. ஆனா வந்து இது எல்லாமே பொய், போலி, ஒரு புரிதலற்ற தன்மையில வரக்கூடிய வாக்குறுதியில தான் நான் பாக்குறேன். இதனால சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னாலும் அது நோட்டா கூட அந்த ஓட்டு தாண்டாது. இதுக்கு முன்னாடி வந்து இலவசங்கள் அப்படிங்கறதே வேண்டாம், அதுக்கு எதிர்ப்பு, ஏன்னா இந்த சர்க்கார் படத்துல எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இலவசமா பேருந்து விடுறேன்னு சொல்லதாக இருக்கட்டும், 6 சிலிண்டர் உங்களுக்கு இலவசமா தரதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மேடம் இப்ப ஒண்ணு இல்ல, ஈரான்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹெர்மூசா ஸ்ட்ரைட்டா அடைச்சிட்டானுங்க. இப்ப வந்து எண்ணெய் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாமே உலக நாடுகள் முழுக்க, ஏசியா நாடுகள்லாம் இந்தியால ஏற்படுது. இப்ப நீ 6 சிலிண்டர் குடுப்பியா? இப்ப நீ 6 சிலிண்டர் குடுப்பியா? இப்ப இந்த மாதிரி நடக்குது இல்ல, 6 சிலிண்டர் கொடுத்துருவியா நீ? இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து பாக்கணும் மேடம். நீங்க சும்மா சொல்லக்கூடாது 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்ப இந்த மாதிரி நீ இப்ப ஆட்சியில இருக்கிறன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈரான் முடங்கிட்டான், அந்த ஸ்ட்ரைட் பக்கம் விடவே மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு நான் எவனுமே ஆயில், பெட்ரோல், டீசல், கேஸ், சிலிண்டர் எதுவுமே கொண்டு போக கூடாதுட்டான், பேரல் எதுவுமே கொண்டு போக கூடாதுட்டான். நீ கொடுத்துருவியா 6 சிலிண்டர்? சும்மா ஏதாவது எதையுமே புரியாம, உலக விஷயங்களை தெரியாம, குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், பொருளாதாரமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், எந்த கொள்கை, கோட்பாடு, எக்கனாமி எதுவுமே தெரியாது இந்த ஆளுக்கு. சும்மா எதையாவது அடிச்சு விடுறது, 6 சிலிண்டர் கொடுப்பேன், கார் கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், அப்புறம் வந்து தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், அது இதுன்னு எல்லாமே கதை. புரியுது அவனுக்கு? அதுக்கடுத்து இப்ப நான் சொல்றேன், இவர் வாக்குறுதி கொடுக்குறாருல, இவரோட ரசிகர்களோட மனநிலை நீங்க பாருங்க. இவன் எவ்வளவு பெரிய சைக்கோ அப்பாட்டக்கர் டுபாகுர்ன்றதுல இருந்து உங்களுக்கு தெரியும். இவன் ரசிகர்கள் என்ன சொல்றானுங்கன்னா, எங்களுக்கு பிங்க் பஸ் வேண்டாம், மாத உரிமை தொகை வேண்டாம், எங்களுக்கு சலுகையே வேணாங்க. எதுக்குங்க சலுகை? டே முட்டா பசங்களா, தக்குறீங்களா? சலுகை என்பது உங்களோட உரிமை. அரசு உங்களுக்கு சலுகையாவோ, பணமாவோ, பொருளாவோ, ரேஷன் கார்டுல இருந்து அரிசி தர்றது, பருப்பு தர்றது, எண்ணெய் தர்றது, இந்த மாதிரி எல்லாமே அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே உன்னுடைய உரிமை, நம்மளோட வரி பணம். ஆமா, வரி பணம். நீ கொடுத்ததான் அவங்க திரும்ப கொடுக்குறாங்க. அடுத்து உன்னை 1வது படியில இருந்து 100வது படிக்கு உயர்த்தக்கூடிய வேலை தான் இந்த சலுகைகள். நீ வந்து வறுமையில, ஏழ்மையில இருப்ப, இடஒதுக்கீடு இல்லாம இருப்ப, கல்வி இல்லாம இருப்ப, பொருளாதாரம் இல்லாம இருப்ப, வேலை வாய்ப்பு இல்லாம இருப்ப, வாழ்க்கையில பின்தங்கிய நிலையில இருப்ப, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருப்ப, பேக்வர்ட் காஸ்டா இருப்ப, மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்டா இருப்ப, டினோட்டிஃபைட் கம்யூனிட்டியா இருப்ப, எஸ்சியா இருப்ப, எஸ்டியா இருப்ப, இந்த மாதிரி கேட்டகரிஸ் நீ இருக்கிற. இல்ல ஜெனரல் கேட்டகரியா இருந்து கூட வறுமையில இருப்ப, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருப்ப. அப்ப இந்த வர்க்க ரீதியாக, ஜாதிய ரீதியாக, மத ரீதியாக இந்த மக்கள் வந்து சுரண்டப்பட்டிருக்கிறாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளும் ஒடுக்கி அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. அப்ப உன்னை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும், உன்னை ஒரு நல்ல ஒரு லெவல் ஆஃப் லைஃப், ஒரு நல்ல சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லைஃப் நீ வாழ்றதுக்கு உன்னை உயர்த்துவதற்கு தான் அரசு சலுகை கொடுக்குது, இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்குது. இந்த தக்குரி பசங்க, உன் தலைவன் தான் வந்து சொல்றான்ல வாக்குறுதி, இலவசம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் பேசுறாங்க. இது எதுவுமே வேணான்னு இதுல முரண்பாட பாருங்களேன். தலைவன் தக்குரி ஒண்ணு பேசுவான், தொண்டை தக்குரி ஒண்ணு பேசுவோம். யோசிச்சு பாருங்க, பைத்தியக்காரங்க மேடம் நீங்க. யோசிச்சு பாருங்க, அரசு சலுகைகள் வேணாங்க, பின்க்கு பஸ் எல்லாம் வேணாம், இலவச பஸ் எதுக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. இந்த இலவச பஸ்ஸால நீங்க எவ்வளவு பேர் பயனடைகிறான், உரிமை தொகையால எவ்வளவு பேர் பயனடைகிறான், மூதாட்டிகளுக்கு தொகை கொடுக்குறாங்க, முதியோர் தொகை எவ்வளவு பேர் பயனடைகிறான், பென்ஷன் வேணான்றாங்க. இப்பதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப புதுசா உங்க ஒரு மேடம் நியூ பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வரனா கூட தமிழ்நாடு அரசு ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுவும் எங்களுக்கு வேணான்றாங்க. நீ சம்பாதிக்கிறதுதான் உனக்கு பென்ஷன் கொடுக்க போறான். அப்ப என்னன்னா எதுவுமே வேணா இப்ப எப்படா நீ இந்த நாட்டுல வாழ்வ? எனக்கு உண்மை புரியல. இவங்களுக்கு வந்து என்னன்னா எதுவுமே தெரியாது மேடம், ஜீரோ மேடம். இவங்க எல்லாத்துலயுமே இவங்க வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு ஜாம்பி சைக்கோ கில்லர்ஸ், எவ்வளவு பைத்தியக்காரங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, எவ்வளவு பெரிய ஒரு தக்கூரிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றத தாவேகா மூலியமா, தாவேகா தக்கூரி தலைவன் விஜய் மூலியமா, தாவேகா தொண்டர்கள் தக்கூரிகள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாட்டுல. இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, முட்டாளா நம்ம தெரியாம இருந்திருக்கோமே. தமிழர்கள்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம், தமிழ் சமூகம் மிகவும் வந்து ஒரு என்ன சொல்ற இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி நினைச்சிட்டு இருந்தேன். இவங்களை பார்த்து நான் பாடம் கத்துக்கிட்டேன், இவ்வளவு தக்கூரி இருக்கான அந்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லும் போது ஈரான் போர் நடந்துட்டு இருக்கு, கேஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இவங்க இருக்கக்கூடிய தேசிய அரசியலே இவங்க வந்து அவுட் ஆஃப் டாபிக், அவுட் ஆஃப் களம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இன்டர்நேஷனல் அரசியலை பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க? அதான் மேடம், இவனுக்கு எப்படின்னா மேடம், எப்படி சொல்றதுன்னா வந்து இவனுக்கு ஒரு தனி உலகத்துல வாழ்றாங்க. தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகளும், தாவேகா தலைவன் தக்கூரி விஜயும் ஒரு தனி உலகத்துல அவன் வாழ்றாங்க. இவனுக்கு வந்து இந்தியாவும் தெரியாது, உலகமும் தெரியாது, உலகத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இவனுக்கு வந்து தமிழ்நாடுன்ற அந்த ஒரு மேப், ஒரு கண்டம். ஆமா, வடிவேல் சொல்லுவார்ல, ஒரு மேப்பை போட்டுருவாரு, இந்த ஆறை கொண்டு போய் அங்க வை, அந்த இடத்த கொண்டு இங்க வைன்னு ஒரு படத்துல பேசுவார் வடிவேல், ஒரு காமெடியில வரும். அது வடிவேல் அரசியல்வாதி தான், பெரிய தக்கூரியா இருப்பான் வடிவேல்.
புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரிதான் வந்து இவங்க அரசியலை பாக்குறாங்க. ஒரு மேப் வச்சுக்கிட்டு அண்ணே வைகாத்தை தூக்கி சென்னையில வைங்க, சென்னையில இருக்கக்கூடிய கூவத்தை தூக்கி மதுரையில வைங்க, இப்படி பேசுறவங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து பெரிய தக்குரி கும்பல், சைக்கோ கும்பல். இவங்கிட்ட வந்து நம்ம பேசி நம்ம மாற முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பேசிக்கா ஒரு அறிவு இருக்கணும் மேடம், அரசியல் அறிவுன்னு ஒன்று இருக்கணும். அது எங்க இருந்து வரும்? தத்துவத்துல இருந்து, கொள்கை கோட்பாடுல இருந்து தான் வரும். இவங்களுக்கு தான் தத்துவ கொள்கை கோட்பாடே தெரியாது. அதான் பிரச்சனை. ஆரம்பமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு பாருங்க, ஆரம்பமே உங்களுக்கு முட்டு சந்து. அப்ப நீங்க எங்கிட்டு போவீங்க? நீங்க ரொம்ப தூரம் பல தெருக்கள் பயணமாயி முட்டு சந்து வந்தா ஓகே, நம்ம வழியை மாத்திக்கலாம். ஆரம்பிக்கும் போதே முட்டு சந்து தான் நிக்கிறாங்க தாவேகா அனில் குஞ்சும், தக்கூரி தலைவன் விஜயும். அப்ப இந்த முட்டு சந்தை மீறி அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா மேடம், அதுங்களுக்கு வந்து எப்படின்னா பனையூர், நீலாங்கரை, தமிழ்நாடு சட்டமன்றம், அதுக்கு அடுத்து வந்து அந்த ஈசிஆர் ரோடு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி, இந்த இதுக்குள்ளதான் அவங்க உலகம் இருக்கு. புரியுதா? அவங்க தமிழ்நாடே முதல்ல அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. புதுச்சேரி, நீலாங்கரை, ஈசிஆர் ரோடு, அப்புறம் பீச் ரோடு, தமிழ்நாடு சட்டமன்றம், இவ்வளவுதான் தாவேகா அவங்க உலகம். இந்த உலகத்தை மீறி எதுவுமே தெரியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். இப்ப T20 வேர்ல்டு கப் இப்ப இந்தியா ஜெயிச்சது, டீம் ஜெயிச்சது. தக்குரித்தனத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சம்பந்தமே இல்லாம மெரினா பீச்ல தாவேகா ஃபுல்லா கூடி கத்திட்டு இருக்கான். தாவேகா வாழ்க, நம்ம தலைவன் ஜெயிச்சிட்டான், T20 வேர்ல்டு கப் இந்தியா டீம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி முந்தானே கத்திட்டு இருக்காங்க. டேய், உன் தலைவனுக்கும் தாவேகாக்கும், தாவேகா தக்கூரிகளுக்கும், அனில் குஞ்சுகளுக்கும் T20 வேர்ல்டு கப் என்னடா சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க மேடம். இத நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க அதை தாவேகா கூடி ஆட்டி சுத்திட்டு ஒரு 1000 பேர் நிக்கிறான். சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தெரியாம, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு இல்ல மேடம். இந்தியா டீம் ஜெயிச்சதுன்னா நீ இந்தியன் டீம் கேப்டனை பாராட்டு. இந்த அமித்ஷா மையம் தான் இருக்கிறாரு, அவரை ஜெய்ஷாவை பாராட்டு. கேம்லிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஜெய்ஷாவை பாராட்டினாங்க அப்படின்னா அப்புறம் நீங்க கூட்டணி கள்ள கூட்டணி. இல்ல அதான் மேடம், நான் என்ன சொன்னேன், கிரிக்கெட் தானே. அவரை வந்து நீங்க ஜெய்ஷா அமித்ஷா மான பாக்காதீங்க, ஐசிசி பிரசிடண்டா பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி பாராட்டு. கேம்லிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி இந்தியன் கேப்டன், இந்தியன் பிளேயர்ஸை பாராட்டுங்க. அது நம்ம வந்து அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அதை இவனுங்க தலைவா வாழ்க, விஜய் வாழ்க, தாவேகா வாழ்க அப்படின்னு சொல்லி இவங்க பாருங்க கட்சி பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க, விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. T20 வேர்ல்டு கப் உங்களுக்கு போல என்ன சம்பந்தம்? அப்ப இது எல்லாமே தக்குரித்தன வெளிப்பாடுதான். உலகமே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? உலகம் உன்னை கேவலமா பாக்குது. ஆனா அது T20 வேர்ல்டு கப் இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்கு, இவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. பாப்பாங்களா இல்லையா? அப்ப அதுதான் மேடம், இது ஒரு ஸ்லைட்டான ஒரு லைட்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய சொல்வேன் நான். இவனுங்க தக்குரித்தனத்தின் உச்சம் இந்த மாதிரி போலீஸை கடிக்கிறது. ஏன்னா இப்ப விஜய் வண்டி மாடி ஒருத்தன் போய் மண்டை உடஞ்சு போய் கிடைக்கான். நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க அவங்க அப்பா கதறாரு, எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து அவங்க மகன் உயிர் துடிச்சிட்டு இருக்கான், கதறாரு அவங்க அப்பா. ட்வின்ஸ் வேற. ஆமா, கதறாரு. என் பையன்ட்ட சொன்னேன் கேட்கல, விஜயெல்லாம் நம்பி போகாதடா, தாவேக்கெல்லாம் நம்பி போகாத, உனக்கு ஒருத்தன் வந்து பார்க்க மாட்டான்டா, நீங்க நான் தான் வந்து நிக்கிறேன் மகனுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசல்ல, விஜய் வரல. அன்பில் மகேஷ் சார் கூட போய், அன்பில் மகேஷ் அவரை வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சரா போய் பாக்குறாரு, அந்த மாணவர்கள் நலன் கொண்டு போய் பாக்குறாரு. அப்ப நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு, அதான் சொல்றாரு, 41 பேர் கரூர்ல செத்ததுக்கே அவன் வரல, விஜய் தாவேகா வரல, ஏன் மகனுங்களுக்கு வர போறாங்க அப்படின்னு அவர் அழுது புலம்புறாரு. அடுத்த நாளே விஜய் எங்க போற, தஞ்சாவூருக்கு நடந்த சம்பவம், அடுத்த நாள் எங்க போற, கல்பதி அகோரம் குரூப் அவங்களுடைய மேரேஜ் வெட்டிங் ஃபங்க்ஷன் நீ போற, யாரோட, த்ரிஷாவோட போற. நான் என்ன கேக்குறேன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷோட ஃபேமிலி வெட்டிங்க்கு ஒரு போவாரு, பணக்காரன் கோடீஸ்வரன் வெட்டிங், அரசியல் தலைவன் வெட்டிங்க்கு. கல்பதி அகோரம் குரூப்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப், அந்த குரூப் ஒரு கோடீஸ்வரன் பணக்காரன் அவன் வெட்டிங்க்கு ஒரு போவாரு. சாதாரண விஜய் தன்னோட ரசிகர் வெட்டிங் போயிருக்கியா? சொல்லு, ஒரு ரசிகர் 2 பேர் உயிரை துடிக்க போட்டு வந்திருக்க தஞ்சாவூர்ல, போய் நின்றிருக்கியா ஆஸ்பத்திரியில? அவங்க அப்பாவுக்கு ஏதாவது நிதி உதவி செஞ்சிருக்கியா? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கியா? சொல்லுங்க மேடம், நீங்க பதில் சொல்லுங்க இருக்கலாம். இப்ப எதுவுமே நீ செய்ய மாட்டியாடா? அதான் சொல்றேன்ல மேடம், இப்ப மனிதனே கிடையாது, நான் சொல்றேன்ல, மனிதனே கிடையாது. அவங்க அப்பா கதறி அழுகிறாரு, உனக்கு அந்த வீடியோ வராம இருந்திருக்குமா? நான் கேக்குறேன். அடுத்த நாள் த்ரிஷாவோட நீ போற, அந்த மேரேஜ் வெட்டிங் போற, அது உன் மனைவியை கடுப்பேத்துறதுக்கு, சங்கீதா மேடத்தை கடுப்பேத்துறதுக்கு. ஏன்னா சங்கீதா மேடம் தான் வந்து ஒர்த்லெஸ் தான்ல. இதுல மாமல்லபுரம் மகளிர் கூட்டத்துல யோசிச்சு பாருங்க, மகளிருக்கு ஒரு கூட்டம் அமைச்சு, மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு உமன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடத்திட்டு, அதுல வந்து தன்னோட மகளை வந்து ஏமாத்திய ஒருத்தன், தன்னோட மகன் ஜெசன் செஞ்ச ஏமாத்தின ஒருத்தன், தன்னுடைய மகள் சாசா திவ்யா அந்த பொண்ணை ஏமாத்தின ஒருத்தன், தன்னோட மனைவி சங்கீதாவை ஒருத்தர் ஒருத்தன் சொல்றான், மகளிர் தின ஃபங்க்ஷன்லயே சொல்றான். இல்ல அத கீழ இருக்கக்கூடிய மகளிருமே வந்து கொண்டாடுறாங்களே. அதுங்க சைக்கோங்க கொண்டாடுங்க, தக்குரிங்க கொண்டாடுங்க, நான் எப்படி கொண்டாட முடியும்? புரியுதா உங்களுக்கு? நம்ம பெண்களை மதிக்கக்கூடிய நம்ம கொண்டாட மாட்டோம். அதை யோசிச்சு பாருங்க மேடம், மகளிர் தின விழா உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல தன்னோட மனைவி ஒருத்தரசுன்றான். 27 வருஷம் வாழ்ந்த மனைவி, அவன் எல்லாமே பயந்துருக்காங்க, வாழ்க்கையில எல்லா இன்ப சுக துக்கங்கள் கொடுத்திருக்காங்க, 27 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க. அவங்க சொல்றாங்கல்ல, நான் என் மகனையும் என்னுடைய மகளையும் என்னுடைய புருஷனையும் நல்லா பாத்துக்கிட்டேன் 27 வருஷம். அப்படிப்பட்ட மனைவிய ஒரு உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல ஒருத்தலஸ் சொல்றான். இவனை எந்த இடத்துல நான் கொண்டு வைக்கலாம்? எதை கொண்டு அடிக்கலாம் நான் கேக்குறேன்.
இதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மனிதர் வந்து யாரையுமே, இந்த நபர் வந்து பணக்காரர்களுக்கு இந்த நபர் இருப்பான். பணம், பதவி, உலக இன்பங்கள், அதிகாரங்கள், பெயர், புகழ், சினிமா, இதுதான் இந்த நபரோட வாழ்க்கை. இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த நபர் வந்து அரசியலுக்கு தகுதியற்றவர், வாழ தகுதியற்றவர், எதுக்குமே தகுதியற்றவர். அதுதான் அதோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். ஏடா 20 வருஷம் அவங்க கூட வாழ்ந்த உன்னோட மனைவி உனக்கு தாயாகவும் எல்லாமா அன்னையாக, ஒரு மனைவியாக, ஒரு தோழியாக, உறவாக இருந்த மனைவியை ஒருத்தலஸ் சொல்றான் உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல, இவ்வளவு திமிரு தான் அந்த மாதிரி பேசுவான். யோசிச்சு பாருங்க நீங்க. இல்ல அதே ஒர்த்லெஸ் அப்படின்னு சொன்ன அந்த மனைவி அந்த விவாகரத்து இதை காரணம் காட்டிதான் இன்னைக்கு கரூர்ல அந்த துயர சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு வந்து ஆஜர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகாசம் கேட்டிருக்காரு. இல்ல மேடம், அதான் சொல்றேன் மேடம், இந்த நபருக்கு வந்து என்னன்னா பிரச்சனைகளை தள்ளி போடணும், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண துணிவு இல்ல, தைரியம் இல்ல, கோலை. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து வந்து சுச்சி லீக்ஸ்ல இந்த சுசித்ரா பொண்ணு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேசிட்டு இருக்கு. த்ரிஷாவும் விஜயும் பார்க்காம இருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது கண்டனம் பதிவு பண்ற உடனே விட்டு கிளிகளையும் கிளிக்குது. ஏன்னா நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். இப்ப இவனுங்க வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நேர்காணல்கள், யூடியூப்ல, சோசியல் மீடியா நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அவ்வளவு கேவலமா கமெண்ட் எழுதுறீங்கல்ல, கமெண்ட் எழுதுறீங்கல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களை ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்றோம்ல, அதுக்கு ஏதாவது பதில் கொடுங்க, ரியாக்ட் பண்ணுங்க, ஒரு அறிக்கை விடுங்க, உண்மையை அமலப்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க எங்களுக்கு. அப்ப நீங்க அமைதியா போறது என்ன அர்த்தம்னா, மாம சம்மந்தத்துக்கு அறிகுறி தான் அர்த்தம். நாம சொல்றது எல்லாமே உண்மை. இப்ப நீங்க பேசுறது, நான் பேசுறது, சுசித்ரா பேசுறது, எல்லாருமே பேசுறது உண்மை. நாங்க அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டோம், அதான் அர்த்தம். இல்ல பார்த்திபன் அவர்கள் பேசுனதுக்கு த்ரிஷா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே. த்ரிஷா அவர்கள் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தயவுசெய்து நீங்க அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருங்க, நீங்க பேச உங்களுக்கு தகுதி இல்ல. இதுக்கு மேல நான் த்ரிஷா பேச விரும்பல. இல்ல இததான் பார்த்திபன் சொன்னாங்க, அமைதியா வீட்டுல குந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குதான் கண்டனம். அதான் நான் சொல்றேன், இனிமேல் தயவுசெய்து நீங்க வந்து எதுலயும் தலையிடாதீங்க, பேசாதீங்க, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காதீங்க, நீங்க எதுவுமே இந்த விஷயத்தை பத்தி நீங்க போஸ்ட் பண்ணாதீங்க. மேலும் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆகி உங்களோட உண்மைத்தன்மைகள் வெளியே வரும். இந்த சமுதாயம் உங்களை வந்து ஒரு என்ன சொல்றது, மோசமான நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடும். தயவுசெய்து த்ரிஷாக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை இதுதான், நீங்க தயவுசெய்து அமைதியா இருங்க. நீங்க ஆடின ஆட்டம்லாம் போதும் என்னைய பொறுத்தவரை. இல்ல அவங்க எந்த ஆட்டமுமே ஆடலையே, அவங்க அமைதியா சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. இது வந்து நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். அவங்க மேல நிறைய தவறுகள் இருக்குது, அதை வந்து அவங்கதான் அதை திருத்திக்கணும். புரியுது? அவங்க மனசாட்சிக்கு தெரியும் மேடம். அவங்க கன்சைன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, மனசாட்சின்னு. நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம், எந்த குடும்பத்தை நம்ம கெடுத்திருக்கிறோம், யாரை கெடுத்திருக்கிறோம், நம்ம என்ன தவறுகள் இதுவரைக்கும் பண்ணிருக்கிறோம், நம்ம யார் யாரை ஏமாத்தி இருக்கோம், நம்ம என்ன நம்மளுடைய எல்லா தவறான விஷயங்களும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம யாரையும் குற்றம் சொல்ல தேவையில்லை, யாரு கையை நம்ம நீட்டி நம்ம வந்து இது சொல்ல வேணாம். அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது. அந்த மனசாட்சி அவங்களை கொள்ளும், அதனால என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல சொல்றது வார்த்தை கிடையாது. இந்த மக்களே புரிஞ்சுக்கோங்க. இல்ல இந்த த்ரிஷா விஜய் இந்த விவகாரம், சங்கீதா விவாகரத்து விவகாரத்துல தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகியே வந்து குரல் கொடுத்திருக்காங்க. அதே மகளிர் தின விழால குரல் கொடுத்துட்டு அதை முடிச்சுட்டு வந்து பத்திரிகையாளர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இப்ப அந்த பெண் நிர்வாகி மேலேயுமே இந்த தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அந்த அபியூஸ் சங்கீதாவுக்கு என்ன செஞ்சாங்களோ அதையே மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சோ யாரையுமே அவங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்களா? மேடம், தாவேக்கா தக்கூரிங்க அணில் குஞ்சுகளை பொறுத்தவரை வந்து அவங்க யாரையுமே ஆணோ பெண்ணோ தாயோ தந்தையோ தங்கையோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ யார பத்தி எனக்கு கவலை கிடையாது மேடம். விஜய் 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 அவ்வளவுதான். அந்த ஒரு போதையில அவங்க இருக்கிறாங்க. அவனுங்க அப்படிதான் வந்து அவனுக்கு வந்து என்னன்னா வந்து காட்டு மிராண்டிகள், ஜாம்பிக்கள், சைக்கோக்கள், சீரியல் கில்லர்கள், அந்த மாதிரியான மனநிலை கொண்டவனுங்க அவனுக்கு வந்து ஒரு குரூப்பிசம், ஒரு தக்கு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் உள்ளவனுங்க. யாரா இருந்தாலும் அவனுக்கு பார்க்க மாட்டாருங்க. அவ்வளவு கொச்சை ஆபாசமா ரீதியாக கீழ்த்தரமாக உடலை வர்ணித்து ரொம்ப ஆபாசமாக செக்ஷுவல் கைண்ட் ஆஃப் ஒரு அணுகுமுறையில தான் அவங்க கமெண்ட்ஸ் இருக்குது. பெண்கள் எல்லாம் சரமாரியா பேசுறது, ஆம்பளைங்களே சரமாரியா பேசுறது, குடும்பங்கள் இழுத்தான் பேசுறது. ஆண்னா பொண்டாடி இழுக்கிறது, பொண்ணுனா புருஷன் இழுக்கிறது, அந்த பொண்ணை பல பேர் தொடர்பு படுத்தி பேசுறது. இந்த மாதிரி ரொம்ப கொச்சையா இருக்கானுங்க அவனுங்க வந்து நான் மனிதனாவே நான் பாக்குறது கிடையாது. மிருகம்னு நான் சொல்ல மாட்டேன், மிருகத்தை கூட நம்ம மதிக்கணும். அதுவும் ஒரு நல்ல ஒரு உயிரினங்கள் இருக்குது. அதுலயும் இவர்களை எதுலயுமே நம்ம சேர்க்க முடியாது. இது புதுசா ஏதாவது வார்த்தை கண்டுபிடிச்சா நம்ம சொல்லணும் இவனுங்களை. ஏன்னா அவ்வளவு கேவலமா இருக்கானுங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், ரஞ்சனா நாச்சியார் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன், அவங்க நான் பாராட்டுறேன். இப்பயாவது அவங்களுக்கு அந்த வந்து என்ன சொல்றதுன்னா வந்து என்ன சொல்றது, ஒரு ரோஷம் வந்திருக்குது அவங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், கட்சி விட்டு வெளியே வாங்க, நீங்க வெளியேறுங்க அந்த கட்சியில இருந்து. எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறீங்க? நீங்க வெளியேறுங்க, வெளியேற அமலப்படுத்துங்க, அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் மாறி இன்னும் நிறைய பேர் அந்த கட்சியில இருந்து வெளியே வரும். அதான் என்னுடைய கோரிக்கை நான் வைக்கிறேன். தாவேக்கால இருக்கக்கூடிய உண்மையான மான தமிழர்கள், உண்மையான இந்த இனத்து மேல ஒரு பற்று கொண்டவர்கள், தமிழ் மொழி மீது பற்று கொண்டவர்கள், தமிழர்கள் வாழ்வில் மீது பற்று கொண்டவர்கள், தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நாட்டுக்காக போராட விரும்புவர்கள், உண்மையிலே தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியலையும் அம்பேத்கரியத்தையும் மார்க்சுடைய மார்க்சியத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள், ஜனநாயக சக்திகள், மதசார்பற்ற சக்திகள்,
ஜாதி மத இன மொழி பேதம் கடந்து இந்த சமூகத்துக்கு நம்ம தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து தாவேகா விட்டு வெளியே வாங்க. நீங்க தாவேகா விட்டு வெளியே வாங்க. வேற எந்த கட்சி வேணாலும் நீங்க போங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. தாவேகா விட்டு தயவு செய்து நீ வெளியே வந்துரு. வெளியே வந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க. உங்களுடைய பணம், நேரம், காலம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ப்ரொஃபஷன், கெரியர், எதிர்காலம், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய சமூக சுற்றம், உங்களுக்கு சமூகத்துல உங்க மேல இருக்கிற மரியாதை, குட்வில், ரெப்புடேஷனு, உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கை பாதையை நீங்க தயவுசெய்து பாதுகாத்துக்கோங்க. தயவுசெய்து வெளியே இதெல்லாம் தாவேகாவுல இருந்தா கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா, கண்டிப்பா கிடைக்காது மேடம். இதெல்லாம் உங்களுக்கு நாசமாயிரும் உங்க வாழ்க்கை. நீங்க ரஞ்சனா நாச்சியாருக்கு சூடு சொர்ண வெக்கம் மான இருந்திருக்கு பாத்தீங்களா, வெளியே வந்துட்டாங்க. நான் பாராட்டுறேன் அந்த அம்மா, உண்மையிலே அருமையா இருந்தது. தாவேகா விட்டு அவங்க வெளியே வரல. அதான் மேடம், நான் வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா நான் உண்மையில வெளியே சொல்றாங்கல்ல, ஓப்பனா தில்லா பேசுறாங்கல்ல கட்சிக்குள்ள இருந்துகிட்டு, அவங்க ஆபாசமா தான் பேசுவானுங்க. அவங்க ரொம்ப கொச்சையா பேசி நான் எல்லா கமெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன் இந்த நேர்காணல்ல. அவ்வளவு கீழ்த்தரமா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கானுங்க. அவங்கள வந்து அவங்க அவ்வளவு கேவலமா பேசியிருக்கானுங்க. நான் எல்லாமே கமெண்ட்ஸ் நான் பாத்துட்டேன். நான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரஜினா நாச்சியார் மாதிரி அந்த கட்சியில கூடிய இன்னும் பல பிரமுகர்கள் வெளியே வரும். தயவுசெய்து பயந்துட்டு இருக்காதீங்க. இவனுங்க அப்படிதான் பண்ணுவானுங்க. இந்த தாவேகா, தக்கூரி, அணில் குஞ்சு நாய்கள் வந்து இந்த மாதிரிதான் பண்ணுவானுங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா விமர்சனங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், கடுமையான வார்த்தைகள் இருக்கும். அவங்கள ஆபாசமா பேசுவான், உங்களை வந்து ரொம்ப நேக்கடா கூட மார்பிங் கூட பண்ணி போடுவான். அதெல்லாம் பயந்தா நம்ம இந்த உலகத்தை வாழ முடியாது. தில்ல தூக்கி போட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து தயவு செய்து அவர்களுக்கு எதிர் பிரச்சாரம் நீங்க பண்ணுங்க. மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துங்க. அவர்கள் இந்த கூடாரமே ஒழிக்கப்பட வேண்டியது. ஏன்னு கேளுங்களேன், இவனுங்களால வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு எந்த பயனும் கிடையாது. சீரழிவு மட்டும்தான். இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், இந்த பெரும்பான்மை சமூகங்கள் இருக்கு பாருங்க, இவங்களுக்கு சீரழிவு தான் ஏற்படும். தாவேகாவாலையும், தாவேகா தக்கூரி தலைவர் விஜய்னாலையும், தாவேகா தக்கூரி அணில் குஞ்சாலையும். இந்த 8 செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு இவங்க தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க, 97%. இந்த செக்ஷனுக்கு பாதிப்பு தான் வருமே தவிர்த்து எந்த விதமான நல்லதும் நடக்காது. ஏன்னா ஒருத்தன் பணவெறி, பதவி வெறி, அதிகார வெறி, உலக இன்ப வெறி, ஒரு காமம், இச்சை, பொருள், இந்த மாதிரி வந்து உலக லௌகிக விஷயங்களுக்குள்ள ஒருத்தன் ரொம்ப டீப்பா போயிட்டான்னா அவனுக்கு மக்கள் நலன், மக்கள் மேம்பாடு, நாடு, அதிகாரம், மக்களுக்கு சேவை செய்வது, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்வது, மக்களுக்கு நல்ல சிந்தனைகளோடு மக்களுக்கு வேலை செய்யறது, மக்கள் தொண்டையே மறந்துருவான். இப்ப இது இருந்தா இது இருக்காது, இது இருந்தா அது இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு செக்மெண்ட் தான். இப்ப விஜய் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்களை ஊறி போயிருக்க நபர். நான் சொன்ன உலக இது விஷயங்கள்ல, இந்த மாதிரி உலக இன்பங்கள்ல, உலக இன்ப வெறி, பணவெறி, பதவி வெறி, இப்ப வேற வெறி எல்லாம் வந்து சேர்ந்துருக்குது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது தமிழ்நாட்டுக்கு. புரியுதா உங்களுக்கு? இது அரசியலுக்கும் செட் ஆகாது, பொது வாழ்க்கைக்கும் செட் ஆகாது, சினிமாவுக்கும் செட் ஆகாது, இது எதுக்குமே செட் ஆகாதுன்னு நான் சொல்றேன். விஜயோட ஒரு கேரக்டர் என்பது இப்ப சங்கீதா மூலியமா கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ். இது மேல பெண்டிங்கே கிடையாது எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. இப்ப நம்ம அரசியல் ரீதியா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துட்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசியல் ரீதியா எப்படி எக்ஸ்போஸ் அப்படி இல்ல மேடம், அப்படி இல்ல. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, சரி இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. இப்படி பேசுவோம் நம்ம, இப்படி பேசுனா மக்களுக்கு புரியும். நான் என்ன சொல்றேன்னா, சரி எனக்கு வந்து என்னோட மனைவி இருக்கிறாங்க, எனக்கு இன்னொரு பொண்ணோட ஒரு அஃபேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓபனா ஒரு பகுத்தறிவு மனிதனா, ஒரு சுயமரியாதை காரணம் நான் பேசுறேன். ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா, ஒரு அறிவியல் சிந்தனையாளரா, இயற்கை சிந்தனையாளரா நான் பேசுறேன். நான் லீகலாவே அதை பண்ணுவேன். இரண்டாம் திருமணம் பண்ணுவேன். ஓபனா நான் சொல்றேன் உங்க, இப்படி சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. நீங்க நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். நீங்க எது பண்ணாலும் லீகலா பண்ணுங்க, நேர்மையா பண்ணுங்க, இந்த உலகத்தை நேர்மையா அணுகுங்க, ஒழுக்கமா அணுகுங்க, நல்ல பண்புகளோட அணுகுங்க. சொல்ல புரியுது உங்களுக்கு? அதை நான் லீகலாவே நான் பண்ணுவேன். என்னோட முதல் மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் லீகலா அதை பண்ணுவேன். அப்ப இந்த சமூகம் உங்களை ரொம்ப ஒரு அருவருப்பா பாக்காது. உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தன்மையா தான் உங்களை பார்க்கும். இவர் எல்லாமே லீகலா பண்றாரு, ஒழுக்கமா பண்றாரு, கரெக்டா அணுகுறாரு, நேர்மையா இருக்கிறாரு, வெளிப்படையா இருக்கிறாரு, ஓப்பனா இருக்கிறாரு. அது வந்து உங்களை வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கா மாத்தும் சமூகத்துக்கு. திருட்டுத்தனமா பண்றது, ஒரு முதல் மனைவி ஏமாற்றுவது, சீட் பண்றது, முதல் மகளை சீட் பண்றது, மகனை சீட் பண்றது, குடும்பத்தை அப்பா அத்தால சீட் பண்ணி கொண்டு போய் இந்த ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் விட்டுருக்கிறது. விஜய் விட்டுருக்காரு அவங்க அப்பா அம்மா. இது இப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த சமூகம் உங்களை எப்படி வந்து உங்களை, அப்ப நீ இதெல்லாம் பண்ணிட்டு நீ என்ன பண்ற சமூகத்துல, உன்னை வந்து பெண் பாதுகாவல, பெண்ணுகளுக்கு நான் தான் வந்து பாதுகாப்பாரன்னு, பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், பெண்கள் வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இதெல்லாம் நீ பேசுறேன்னா நான் எப்படி நான் உன்னை தலைவனா எடுக்க முடியும்? நீ லீகலா, நான் போன நேர்காணலே சொல்லியிருந்தேன், பல எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லியிருந்தேன், பல நடிகர்களை, பல திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல பேர் நான் எடுத்துக்காட்டா சொல்லியிருந்தேன். நீ வெளிப்படையா இருந்தா உனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். நான் நீங்க வெளிப்படையா இல்லாம நீங்க வந்து உள்ள மிருகமா இருந்துகிட்டு வெளியே மனிதன் மாதிரி நீங்க நல்ல மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க பாருங்க, அது பேராபத்து. எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கே பேராபத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேராபத்து. ஏன்னா நீ உள்ள மிருகமா இருக்கிற, வெளியே நீ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி நீ இருக்கிற. நான் உன்னை பசு நினைச்சு பக்கத்துல வருவேன், நீ புலியா நான் கடிச்சிருவேன். அதை நான் ஏத்துக்க முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன், நீ யாருன்னு நான் சொல்றேன், அதான் நான் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கேன். மேடம், எல்லா மனிதனுக்குமே சபலங்கள் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்.
இச்சைகள் இருக்கும், பல தேவைகள் இருக்கும், பல விஷயங்கள். எல்லா மனிதனுமே நம்ம எல்லாம் மனிதர்கள், சோசியல் அனிமல் நம்ம எல்லாமே. நம்ம இப்ப நீங்க வந்து மாடர்னா இருக்கிறோம், நவ நாகரிகப்பட்டு ட்ரெஸ் போட்டுருக்கோம், அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. we are all social animal. அப்ப நீ நேச்சுரலா நீ மனிதனா இரு நான் சொல்ல வரேன் உடனே நானு. நீ இந்த மாதிரி திசை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு நீ வந்து ஒரு இது நீ வந்து பண்ற, உன் மனைவி வந்து பெடிஷன் போட கூப்பிட்டு வர அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த கல்பதி அகோரம் குரூப் மேரேஜுக்கு, அப்ப நீ ஏன் இதை முன்னாடி நீ பண்ணல? சொல்ல புரியுது உங்களுக்கு? இது கடுப்பேத்துற வேலை தான் சங்கீதா மடத்த. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ நேச்சுரலா இரு, நீ வெளிப்படைத்தன்மையா இரு, நீ பண்ணாலும் அதை ஓப்பனா லீகலா பண்ணு நான் சொல்றேன். அது பண்ண மாட்டேங்களா? அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப என்ன அர்த்தம் அது? இல்ல விஜய் வந்து இதுக்கு முன்னாடியுமே வெளிப்படையா வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு எல்லாமே போயிட்டு தானே இருந்தாரு. நம்ம இந்த விஷயம் அவங்க விவாகரத்து கொடுத்ததுனால இது வெளியாகி இருக்கு. அதுதான் மேடம் நான் சொல்றேன். ஏன் உன் ஒய்ஃபை சீட் பண்ண? ஏன் உன் மகனை சீட் பண்ண? ஏன் உன் மகளை சீட் பண்ண? ஏன் அவங்க கூட போன? இல்ல ஒரு நண்பர்களா இருக்கலாம், நண்பர்கள் கூட வெளியே போறது. அப்ப மகளோட பட்டமளிப்பு விழாக்கு ஏன் போல? மகனுடைய பட்டமளிப்பு விழாக்கு ஏன் போல? மகன் இப்ப படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட. அந்த படத்தை எடுத்து ஒரு ட்ரைலர் ரிலீஸ் போடலாம் ட்விட்டர்ல, ஏன் போடல? அந்த பையனை சப்போர்ட் பண்ணலாம்ல ட்விட்டர்ல? உனக்கு தான் அவ்வளவு கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ட்விட்டர்ல, போடலாம்ல? அது ஏன் போடல? சங்கீதா ஏன் வீட்டுக்குள்ள விட மாட்டேற? சங்கீதா ஏன் சாப்பிட விட மாட்டேற? சங்கீதா மேடத்துக்கு ஏன் பொருளாதாரம் கொடுக்க மாட்டேற? சங்கீதா மேடத்தை ஏன் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டுற? ஏன் அவங்க லண்டன்ல உட்காந்துருக்காங்க உங்க மனைவி? சுத்தரையில அவங்களோட சேர்ந்து நீங்க யார சொல்றீங்கன்னு புரியுது எனக்கு. திரிஷா மேடத்தோட போறேல, வெளிநாடுலாம் போறேல, ஏன் இவங்க கூட போக மாட்டேற? ஏன் அப்பா அம்மா கொண்டு போய் ஈஷா யோகா மையத்தை விட்டுருக்க? கோயம்புத்தூர்ல அனாதாசிரமத்தை கொண்டு போய் எதுக்கு விட்டுருக்க? அப்பா அம்மா கிரகப்பிரவேசம் வச்சாங்களே வீட்டுல, எதுக்கு நீ போல? இன்வைட் பண்ணி ஏன் போல? ஒரு ரசிகை செத்து போனா ஏன் போக மாட்டேற? அஞ்சலி செலுத்த போக மாட்டேற? ஏன் பணம் கொடுக்க மாட்டேற? ஒரு ரசிகை செத்து போனா காயப்பட்டா ஏன் பணம் கொடுக்க மாட்டேற? ஒரு ரசிகை விட்டு திருமணத்துக்கு நீ போயிருக்கியா? ஒரு ரசிகனுக்கு வந்து படிப்புக்கு செலவு கொடுத்திருக்கியா? உடை கொடுத்திருக்கியா? வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கியா? அடிப்படை மனித தேவைகளை கொடுத்திருக்கியா? ஒரு ரசிகனுக்கு குடிசையில் இருக்கிறான் ஒரு ரசிகன், பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூக ரசிகன் தான் உனக்கு பெரும்பான்மை இருக்கிறான், இஸ்லாமிய கிறிஸ்தவன் தான் இருக்கிறான். அவன் வந்து அவன் வாழ்க்கை மேம்பட நீ என்ன செஞ்சிருக்கிற? அவனை பாதுகாக்க நீ என்ன செஞ்சிருக்கிற? இது எதுக்குமே பதில் இருக்காது. அதுதான் நான் சொல்றேன், நீ மனிதனே கிடையாது நான் சொல்ல வரேன். நான் இதுல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? மேடம் அப்படி இல்ல மேடம். எனக்கு வந்து என்னன்னா, நீ என்னை ஆள துடிக்கிற, என்னுடைய ஸ்டேட்டுக்கு நீ சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு துடிக்கிற. உன் எய்ம் முதலமைச்சர் தான், உனக்கு எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, கேபினட் மினிஸ்டர் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா தமிழ்நாடு சிஎம் தான் உன் எய்ம். நீ என்னை ஆள துடிக்கிறேன்னா நான் குவாலிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்ப்பேன். என்னைய மாதிரி பெரும்பான்மை மக்கள் இங்க அதை எதிர்பார்ப்பான். என் தலைமை எப்படி இருக்கிறான்? ஒழுக்கமா இருக்கிறானா? கரெக்டா இருக்கிறானா? இவன் ஃபிட்டான பர்சனா? எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, பிசிக்கலி, பிலாசபிக்கலி, கேரக்டர் வைஸ், டிசிப்ளின் வைஸ், தனி மனித வாழ்க்கை எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் மக்கள் பார்ப்பான், சும்மா கிடையாது. புரியுது உங்களுக்கு? அப்ப எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்ப இவனுக்கு என்ன கொண்டாடுவாங்கன்னா, கருணாநிதிக்கு 3 குடும்பம் இருந்தது, அதையும் பேசிடுவோம் நம்ம. கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி இருந்தது, அவர் லீகலா பண்ணாரு. அதான் நான் சொல்லுவேன், லீகலா பண்ணு நான் சொல்றேன். நீ லீகலா 3 பொண்டாட்டி வச்சா எனக்கு பிரச்சனையே இல்லையே. ஓகே ஃபைன், ஓகே விஜய், கேரி ஆன், ஆல் தி பெஸ்ட். நம்மளே போய் அந்த ரிசப்ஷன்லயும் திருமணத்தையும் கலந்துக்குவோம். இப்ப எம்ஜிஆர் 2வது மேரேஜ் 3வது மேரேஜ் பண்ணாரு, அவர் லீகலா தான பண்ணாரு. நீ லீகலா பண்ணுப்பா, உன்னை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ இல்லீகலா பண்றதா நீங்க பிரச்சனையா இருக்குது. நீ நடிகனா இருந்து இதெல்லாம் பண்ணினா நான் கண்டுக்க மாட்டேன், பிரைவேட் லைஃப்னு விட்டு போயிருப்பேன். நீ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நீ பண்றப்பதான் எங்களுக்கு கோவம் வருது. சொல்ல புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இப்ப எனக்கு நீ தமிழ்நாடு சிஎம் ஆகணும், இந்த நாட்டோட தலைவன் ஆகணும்னு நினைச்சிட்டு நீ இது பண்ற பாரு, நீ பிரைவேட்டா, அதான் எனக்கு கட்டுப்படுது எனக்கு. நீ நடிகனாவே இருந்து இந்த மாதிரி எத்தனை பேர் 10-20 பேர் கூட போ டெய்லி, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? எனக்கு நீ பப்ளிக் லைஃப் வந்துட்ட, இப்போ உன் பிரைவேட் லைஃப் முன்னாடி கொண்டு விட்டாங்க. நான் வந்து பிரைவேட் லைஃப் தொடல. நான் விஜயோட அரசியலை பத்தி மட்டும் தான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். சங்கீதா மேடம் ஆண்டா வந்து இப்ப கண்டென்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்ப நான் வேற வழி இல்லாம வச்சு செய்ய வேண்டியதா இருக்கேன். அப்ப இப்போ பிரைவேட் லைஃப் பப்ளிக் லைஃப் ஆயிருச்சு. சொல்ல புரியுதா மேடம் உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மேரத்தோட இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனேன், நாளைக்கு உன்னை சிஎம் ஆக்குவேன், 10 பொம்பளையோட 10 ஃபங்க்ஷன் நீ போவ, அப்ப நான் லூசா? நான் உன்னை சிஎம் ஆக்கிட்டு நான் பைத்தியக்காரன் நானு? நீ கவர்மெண்ட்டை விட்டுருவ, சிஎம் ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட மாட்டேன். சினிமாக்காரனா இருந்து கூத்தாடியா இருந்து இத்தனை கோடி சம்பாரிச்சு போய் நீ இவ்வளவு வேலை கூத்து பண்ற. நாளைக்கு சிஎம்ஏ ஒன்னு ஆக்கிட்டோம், நீ 10 பொம்பளைல சேர்த்து வச்சுட்டு 10 ஃபங்க்ஷனுக்கு போற, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் நான் உன்கிட்ட தமிழ்நாடு அரசு கொடுத்து நான் என்ன பண்றது? நடக்குமா இல்லையா? நான் சொல்ல நடக்குமா இல்லையா? அசம்ஷன்ல மேடம் பண்ணாலும் பண்ணுவான் இல்ல, யாரை நம்ப முடியும் மேடம்? நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பழமொழி விஜய்க்கு பொருந்தும். ஒரு ஏழையா இருக்கிறான், ரொம்ப நல்லவனா இருக்கான், அப்படிலாம் யாரையும் நம்பாதீங்க. அவன் கிட்ட 100 கோடி பணத்தை கொடுத்து ஒரு 2 மாசம் தமிழ்நாடு சிஎம் பதவியை கொடுங்க, அதுக்கப்புறம் பாப்போம் அந்த ஏழை நல்லவனா இருக்கானா இல்ல நல்லவனா இருக்கானா இல்ல ஏழையா இருக்கானா. சும்மா நீங்க எடுத்தோடனே ஒருத்தன் ஏழையா இருக்காப்பா, ரொம்ப நல்லவனா இருக்காப்பா, ரொம்ப நல்ல மனுஷன் பாப்பா நம்பிடாதீங்க. 100 கோடி பணத்தை கையில கொடுங்க, தமிழ்நாடு சிஎம் போஸ்ட் 2 மாசம் கொடுங்க, அடுத்தவன் என்ன ஆறான்னு நம்ம பாப்போம். இவருக்கு அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே உச்சத்துல இருந்து வந்த நடிகர் தானே. 200 கோடி நீ உச்சத்துல இருந்துதான் இப்படி எச்ச பொறுக்கியான வேலையெல்லாம் பண்ணிருக்கிற.
அதான் மனைவி தான் கிழிச்சிருக்காங்க. நான் சொல்ல எச்ச பொறுக்கி வேலை நான் சொல்ல மேடம், மனைவி சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நீ உச்சத்துல இருக்கும் போதே இவ்வளவு வேலைகள் பண்ணிருக்கிற, உனக்கு நாங்க அதிகாரத்தையும் கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியும் கொடுத்து தமிழ்நாடு அரசையும் உங்க கையில கொடுத்தா நீ என்னென்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு என்னப்பா தெரியும் மேடம்? அதான் மேடம் உண்மை. நீ 1000 கோடிகளை சம்பாதிக்கும் போது இவ்வளவு கூத்து பண்ற, அரசு கஜானாலாம் கிடைச்சா நீ என்னென்ன பண்ணுவ? யாரு கூட நீ போவியே? அதுல விஜய் நாங்க எதுலயுமே நம்ப முடியாது. நம்ம இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்க நபர், இந்த மாதிரி ஆக்சிலேட்டட் டைலமால இருக்க நபரை நம்ம நம்ப முடியாது. சாடிஸ்ட், சைக்கோ, இந்த மாதிரி ஒரு அலைபாயிரம்னா நம்ம நம்ப முடியாது. இவன் என்ன பண்ணுவான்? நம்ப முடியாது அப்படிங்கிறீங்க. இப்போ அவங்க கூட இருந்த ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது வந்து முஸ்லீம் லீக் கட்சி தான். அவங்களுமே விஜய் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆமா மேடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம். இப்ப இந்த உங்க மனைவி அந்த செங்கல்பட்டு கோர்ட்ல இந்த வழக்கு போடுற வரைக்கும் எல்லாரும் தான் இருந்தாங்க. சரி, அரசியல தான் தக்குரியா இருக்கிறான், சரி வச்சு மேனேஜ் பண்ணுவோம் போயிட்டு இருந்தாங்க. பர்சனல் லைஃப், கேரக்டர், டிசிப்ளின், ஒழுக்கம், குடும்பம் எல்லாமே முடிஞ்சுன்றப்பதான் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க இப்ப பயந்து. அப்ப அந்த சிறுபான்மையினர்கள் வாக்கு வந்து குறிவைக்கிறாரு விஜய், அவங்களுக்கான அது வந்து கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஃபெயிலியரா? இல்ல மேடம், அப்படி வராது. நான் என்ன சொல்றேன்னா வந்து ஃபெயிலியர்ன்றதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே தக்குரி இருக்கான்ல, ஏழையில தக்குரி இருக்கிறான், பெண்கள்ல தக்குரி இருக்கிறானுங்க, அடுத்து எல்லாத்துலயுமே தக்குரி இருக்கனால தக்குரிகள் ஓட்டு போயிடும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. முஸ்லிம்ஸ்லயும் தக்குரி இருக்குது இல்ல, அது ஃபுல்லா போய் ஓட்டு போட்டுரும். அதனால வந்து நம்ம உண்மையான முஸ்லீம், உண்மையான கிறிஸ்டின், உண்மையான ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அறிவு இருக்கிறவன், கருத்தியல் தத்துவம் கொள்கை தெரிஞ்சவன், தமிழோட அரசியல் தெரிஞ்சவன் ஓட்டு போட மாட்டான். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதை வந்து விஜய்க்கு வந்து நீங்க வந்து ஒழுங்கா இருந்தாலும் சரி, ஒழுங்கா இல்லைனாலும் சரி, அவருடைய அந்த அரசியல் கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அது மக்கள் தூக்கி அடிச்சிருவாங்க. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.